அன்பினர்களே, ஜலசந்தியில் ஈரான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கெடுபிடியை இறுக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஈரானின் தென்மேற்கில் எதிரியின் ஆளில்லா விமானம் ஒன்றை ஈரான் வான் பாதுகாப்பு வீழ்த்தியது என ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இன்றைய திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்றதாக அந்த சொல்லப்படும் விடயம் இது அமெரிக்காவுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. தேடி அளிக்கும், அதாவது எதிரிகளை தேடி அளிக்கும் இந்த ஆளில்லா விமானம் ஏற்கனவே ஈரானால் நன்கு அது உணரப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அவங்களின் ராடார் மூலங்கள் அது காட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் ஊடாக ஒரு சமாதான நகர்வு முன்னெடுக்கப்படும் இந்த வேளையில் ஈரானுக்குள் ஆளில்லா விமானம் நுழைந்து ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முனைந்ததும் ஒரு அத்துமுறல் என்றும் ஈரான் வன்மையாக சொல்லி இருக்கின்றது. ஈரானின் ஒரு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பு நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பறந்த எதிரியின் உளவு ஆளில்லா விமானம் ஒன்றை அளித்ததாக ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் இன்று திங்கட்கிழமை காலை தெரிவித்துள்ளது. சில மணி நேரங்களுக்கு முன்பு நாட்டின் கூட்டு வான் பாதுகாப்பு தலைமையகத்தின் கட்டளையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பின் அமைப்புகளால் தென்மேற்கு பகுதியில் ஒரு எதிரி உளவு ஆளில்லா விமானம் அழிக்கப்பட்டது என்று ஈரானிய ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அந்த ஆளில்லா விமானத்தின் வகை மற்றும் சம்பவம் நடந்த சரியான இடம் ஆகியவை இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் இது சற்று முன்னர் நடைபெற்ற செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியதிலிருந்து ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் அடைந்த நீண்ட வான்வழி வெற்றிகளின் பட்டியலில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் நிகழ்வு இணைக்கிறது. போரின் ஆரம்ப வாரங்களில் ஈரானிய வான் பாதுகாப்பு பிரிவின் MQ-9, ரிபஸ், ஹேமஸ் மற்றும் லூகாஸ் ரகங்கள் உட்பட 170க்கும் மேற்பட்ட எதிரி ட்ரோன்களையும் டசன் கணக்கான குரூஸ் ஏவுகணைகளையும் ஈரான் அளித்திருப்பதாகவும் ஈரான் சொல்லுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரான் பல F-15, F-16, F-18 ஹேனட் ரக விமானங்களையும் குறைந்தது 2 F-35 ஸ்டெத் 4 விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் பெருமை கொள்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய 40 நாட்கள் ஆக்கிரமிப்பு போருக்கு பிறகு பதட்டம் அதிகமாக இருக்கும் வேளையில் இந்த சமீபத்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிகழ்வும் நடந்ததாக தெரிவிக்கின்றது ஈரான். இந்த ஆக்கிரமிப்பில் ஈரான் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் படுகொலை மற்றும் அணுசக்தி நிலையங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் ஆகியவை அடங்கும். ஈரானின் ஆயுத படைகள் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 கீழ் 100 கட்டங்களாக 17 தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவின. பாகிஸ்தானின் மத்தியஸ்தில் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. ஆனால் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடர்ந்து அமலில் உள்ளது. நாட்டின் வான்வெளி அல்லது கடல் எல்லைகளில் ஏதேனும் மீறல் ஏற்பட்டால் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக ஒரு சமாதானம் என்ற பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்குள் அது ஒரு நகர்வாக நகர்ந்து வந்தாலும் இரண்டு நாடுகளும் இது ஈரான் ரெடியாக இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது தாக்குதல் தொடர்வதாகவே உள்ளதாக பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம், தொடர்ச்சியான காணொளிகள் வந்து வண்ணம் இருக்கின்றது. பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.